Hello everyone, welcome to my YouTube channel Endolife Academy. இந்த சேனல்ல நான் இந்த வீடியோல நாங்க 2017ஆம் ஆண்டு வந்து SA7 ஏழாவது SA கேள்வி கூட்டல் விருத்தியோட சம்பந்தப்பட்ட கேள்வி பார்ப்போம். இதுவும் போன வீடியோக்கள மாதிரி 2016ஆம் ஆண்டு வந்த மாதிரி பெருக்கல் விருத்தியோட சம்பந்தப்படுத்தி வந்த ஒரு SA தான். 2017ஆம் ஆண்டு வந்து SA கேள்வி இருக்கா பார்ப்போம். ரைட். இந்த கேள்வியை சொல்கிறாங்க, இது செங்கற்கல்ல, இது கொஞ்சம் இந்த எஸ்ஏ வந்து கொஞ்சம் லொஜிக்கோட சம்மந்தப்பட்டது. அதாவது ஒரு கட்டுமானம் எப்படி இருந்தால் உறுதியாய்க்கும் என்ற ஒரு ஐடியா ஒன்று இந்த கேள்வியில் வருது. ஏன்னு சொன்னால் இப்போ கேள்விக்கு பின்னால் பார்த்தா தொடர்ந்து பார்க்க விளங்கும். ஒரு கட்டுமானம் இப்படி ஈக்கிறது சாத்தியப்பாடு இல்லை. ஒரு செங்கற்கல் கேள்வி தான். இப்படி கட்டுமானம் போகிறது சாத்தியம் இல்லை. இப்படி ஈக்கலாம், இது சாத்தியம். உறுதியும் அதிகம், யான் உறுதியும் அதிகம், அடித்துண்டு பேஸ்மெண்ட் பெருசு, உச்சி சின்ன. ஸோ உறுதி கூட இப்படி ஈக்கக்கூடாது, உறுதி குறவு. அதால இதுல ஒரு கூட்டமைத்து நம்ம அமைச்சோன்னு சொன்னா இதன் அடிப்படையில் பார்த்தா பொது வித்தியாசங்கிறது கூடிக்கிட்டு போகுது D+2. இந்த அடிப்படையில் பார்த்தா பொது வித்தியாசங்கிறது குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ இந்த இவன் சொல்ற கேள்வியின் அடிப்படையில் பார்த்தா இதுதான் சாத்தியமானது. யோசிக்கலாம், ஏன் கூட்டல் விருத்தில இந்த கேள்வி செய்யும்போது ஏன் பொது உறுப்பு மைனஸ்ல வருதுன்னு சொல்லு. ஆனால் இதுதான் உறுதி கூடுன கட்டமைப்பாகிறதால ஸோ இது சரி வராது. ஏன்னா இது உறுதியற்றது, ஒரு கல்லையில தாங்க இல்லாது. ஸோ இந்த கேள்வி செய்யணும் சின்ன விளக்கம் ஒன்று ஏன் இப்படி அமைப்பான ஒரு கேள்வி ஒன்று போட்டிக்கிறாங்கன்னு சொல்லி இது லொஜிக்கோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை பார்க்கும். ஒத்த செங்கற்கற்களை பயன்படுத்தி ஒரு கிடைநிலத்தின் மீது ஒரு நிலைக்குத்து சுவர் பின்வருமாறு கட்டப்பட்டுள்ளது. சுவரின் முதலாம் நிறை 106 செங்கற்களை கொண்டது. முதலாம் வரிசையில 106 செங்கற்களை இருக்கு. அப்ப ஏங்கிறது 106. முதலாம் நிறைக்கு மேலே உள்ள ஒவ்வொரு நிறையிலும் இருக்கும் செங்கற்களின் எண்ணிக்கை, அதற்கு அடுத்ததாக கீழே உள்ள நிறையிலும் இருக்கும் செங்கற்களின் எண்ணிக்கை பார்க்க மூணால குறையும். அதாவது முதலாம் வரிசையில் இருக்கிற செங்கற்கள எண்ணிக்கை 106 அடுத்த வரிசையில இதை விட 3 குறைவாம். ஸோ 103. அடுத்த வரிசையில இதை விட 3 குறைவாம். ஸோ 100. அப்படின்னு தொடர்ச்சியா போகும். ஸோ இந்த இதில் பார்த்தா 2ஆம் உறுப்புல முதலாம் உறுப்பு கழிச்சு வரைத்தால் பொது வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல 103 106 -3 அல்லது இங்கே -3 என்ற ஒரு தொடர்பு வரும். அதாவது டி என்றது இந்த இடத்துல மைனஸ் பெருமானத்தை எடுக்குது. அதுக்கான சொன்ன இந்த கட்டுமானம் இப்படி வர்றது தான் உறுதி என்ற எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு போகணும். அல்லது இப்படி வரலாம், இதை விட இவர் மிக உறுதியானார். அந்த கேள்வி உருவாக்கப்பட்டது. இப்படி கட்டுமானம் வரைய இயலாது. முதலாம் நிலைக்கு மேல் உள்ள ஒரு நிலையில் உள்ள செங்கற்களை எண்ணிக்கை, அதுக்கு கீழே அடுத்ததாக உள்ள நிலையிலும் பார்க்க செங்கற்களை மூணு குறையும். இறுதி நிலையில் ஒரு செங்கற்கள் மாத்திரங்க இப்படி பேச்சு கடைசி உறுப்பு ஒரு செங்கற்கள் ஒரு கல் தான் வச்சுக்கலாம். கடைசி உறுப்புல ஒரு செங்கற்கள் தான் வைக்கிறேன். சரிதான். கடைசியில பெரும்பாலும் ஒரு கட்டமைப்பு ஊசியான கட்டமைப்பு வந்தா ஒரு செங்கற்கள் தான் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு செங்கற்கள் இச்சுவரில் உள்ள செங்கற்கள் நிறைய எண்ணிக்கை காணும், வரிசையில எண்ணிக்கை காணும். ஸோ டி தெரியும், ஏ தெரியும். ஸோ டிஎன்ல கடைசி உறுப்பும் தந்திக்கிறாங்க. இவர் அப்ப கடைசி உறுப்பு தரப்பட்ட இவருக்கு பேர் எல், இறுதி உறுப்பு எல். ஸோ இச்சுவரில் உள்ள செங்கற்கள் நிறைய எண்ணிக்கை காண்டாம். செங்கற்கள் நிறைய எண்ணிக்கை காண்டாம். ஸோ சமப்பட பார்ப்போம். டிஎன் சமன் ஏசக என்சய 1 கரடி டிஎன் சமன் ஏசக என்சய 1 தர செங்கற்கள் நிறைய எண்ணிக்கை காணும். சரி, எத்தனை நிறைக்குன்னு தெரியாது. ஆனா எத்தனையாவது நிறையில, அதாவது எதிரியா ஒரு கடைசி நிறையில இருக்கிற ஒரு பெருமானத்துல எண் பெருமானம் எங்களுக்கு தெரியாது. பட் எண் பெருமானத்தை காணலாம், இறுதி ஒரு போச்சு. ஸோ இதுக்கு என்ன செய்யணும் சொன்னா டிஎன் எண்ணாம் உறுப்பு, அது இறுதியாம் உறுப்பை நான் இவர் எடுத்தா 1 சமன் ஏங்கிற 106 தான்
என்ன எத்தனை தெரியாது. இதுல நான் இப்ப இந்த தொடர்பை நான் பாவிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா இறுதி உறுப்பு, அதாவது மொத்த வரிசையில எண்ணிக்கை எத்தனை கிடைக்கும். ஸோ இந்த சமன்பாடு நான் பாவிக்கும் போது மொத்த வரிசையில எண்ணிக்கை எத்தனை கிடைக்கும் பாவிச்சு பார்ப்போம். இது 106, இந்த பக்கம் கொண்டு வந்தா சய 106, ஒன்று கழிச்சா சய 105 சமன் சய 3 தர என் சய 1. இந்த சய 3 கொண்டு வந்து பிரிச்சா என் சய 1ங்கிறது சய 105 கீழ் சய 3. ஸோ 3 பிரிச்சா 3 1, ஸோ 15 35 என்று வரும். ஆகவே என்னங்கிறது இந்த 1 போய் கூடுபட்டா 36 வரிசை அல்லது 36 நிறை, 36 வரிசையை விட 36 நிறை தான் கொடுத்தோம். நிறை என்று பார்த்தீங்கன்னா ஸோ 36 நிறைகள் ஈக்கும். நிறைகள்னா 36 ரோஸ் ஈக்கும், 36 ரோஸ் ஈக்கும். ரைட். இச்சுவரை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் செங்கற்களை மொத்த எண்ணிக்கை காணும். டோட்டல் கட்டியாக ஸோ எஸ்என் சமன்பாடு பாவிக்கும். எஸ்என் சமன்பாடு பாய்க்கும். எஸ்என் சமன்பாடு பாவிச்சா எஸ்என் சமன் எங்களுக்கு இதில் இறுதி உறுப்பு தெரியும். ஸோ an/2 a+l தொடர்பு பாய்க்கும். மற்ற சமன்பாடு பாய்ச்சாலும் பிள்ளை இல்லை, இது கொஞ்சம் எளிதாக முடியும். ஸோ இறுதி உறுப்பு எத்தனை கூட்டுதலை பார்க்குறோம். என்னங்கிறது 36, ஸோ 36 வரிசை ஈக்குது 36, ஏங்கிறது 106, எல்லுங்கிறது இறுதி உறுப்பு, இறுதி உறுப்புங்கிறது 1, ஸோ 1. ரைட். விவரம் சுருக்கினா 18 தர 106 1 107. ஸோ 18 தர 107 என்ற எங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை பெருக்கும், பெருக்கினா 107 18, ஸோ 1070 56 8 6 12 9 1 1926. 1926 கற்கள் இந்த வரிசையிலையும் 1926 கற்கள் இந்த வரிசையிலையும். ரைட். அப்ப எஸ் 1926 கற்கள் இந்த வரிசையிலையும். ரைட். இது 2017 ஆண்டு வந்த கூட்டல் விருத்தி பாட்டு. ரைட். அடுத்து 2017 ஆண்டு வந்த பெருக்கல் விருத்திய ஒரு கவா. 2017 ஆண்டு வந்து பெருக்கல் விருத்தி ஒரு கவா. பெருக்கல் சொல்றாங்க ஒரு பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பு 2 ஆகும். பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பு 2 ஆகும். அழைச்சுக்கொள்றேன் கேள்வி. இது கூட்டல் விருத்தி, பெருக்கல் விருத்தி. ஸோ பி ஃபார் பெருக்கல் விருத்தியை பார்க்கணும். என்ன சொன்னாங்கன்னா பெருக்கல் விருத்தியில முதலாம் உறுப்பு 2 ஆகும். அப்ப ஏங்கிறது 2 ஆகும். அபிவிருத்தியின் பொதுவீதம் நேரம். பொதுவீதம் நேருங்கிறது ஒரு சில இடத்துல பாதிப்பாங்க. என்ன மாதிரின்னு சொன்னா 2 ஆன்சர் மைனஸ்லையும் பிளஸ்லயும் வர ஆன்சர் ரிஜெக்ட் பண்றது பாதிக்குது. பொதுவா இருப்படி சமன்பாடுல பாதிக்கிறது, இருப்படி சார்புல பாதிக்கிறது, சமநிலைகள் தொடர்புல பாதிக்கிறது. ஒரு சில இடத்துல திருவானகம் 7 திருவான கணிதங்கள்ல பாதிக்க அப்படின்னு சொல்லி கணித தொகுத்த அந்த ஒரு சில பாடங்கள்ல இந்த 6 தொடர்பு கலப்பாங்க. ஏன்னு சொன்னா ஒரு 2 ஆன்சர் வராது, ஒரு ஆன்சர் தான் வரும் நெடுங்கன்னு சொல்றதுக்காக இந்த தொடர்பை பாதிக்குது. ஸோ இது ஒரு இருப்படி சமன்பாடு, இருப்படி சமன்பாடுனா போகுது. 2ஆம் உறுப்பினர் 3ஆவது கூட்டுதல் 24. T2ம் T3ஐயும் கூட்டினா 24. இது தொடர்பு வந்து தந்திக்கிறாங்க. இந்த Tn சமன் A/R வராமல் இந்த சமன்பாட்டுல பிரதியிடவ இதுல ஆன்சர் பிரதியிட்டு இதுல போடும்போது டிரெக்டா ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி. ஸோ போடும். அப்ப ஏக்கு பதிலாக 2, ஆறுக்கு பதிலாக தெரியாது. ஸோ எண்ணுக்கு பதிலாக 2 சய 1, இங்கேயும் 2 ஆறுக்கு பதிலாக தெரியாது. ஸோ 3 சய 1 24. 2ஆல வெட்டும். 2ஆல் வெட்டினா இதுல 6 ஓராம் அடுக்கு. ஸோ 6, இதுல 6 2ஆம் அடுக்கு. ஸோ 6 வர்க்கம். 2ஆல வெட்டினா 12, 2ஆல் வெட்டினா 12. ஸோ இந்த 12 இந்த பக்கம் கொண்டு வந்தா 6 வர்க்கம் சக 6 செய்ய 12 சமன் 0. இதுக்கு நீங்க இந்த முந்தைய பாடங்கள்ல இதில் படிச்சுக்கிறோம், முந்தைய தடங்களை படிச்சுக்கிறோம். இதுக்கு எளிதாக காரணி கண்டா எங்களுக்கு காரணி வரும் 6 சக 4 6 சக 3 என்று காரணி வரும். ஏன்னு சொன்னா 6 இதுல என்ன பிரிக்கணும், 6 வர்க்கம் சக 4 சய 3. ஸோ சக 1 இதில் என்ன பிரிக்கணும் சய 12 வரும். ஸோ சய 12 வரும். அப்ப என்ன காரணி என்றால்
ஆசக 4 ஆசக 4 ஆசைய 3. ஆகவே ரெண்டு காரணிகளில் பெருக்கம் 0 சமனாயிருந்தா இவர் 0 அல்லது இவர் 0. ஸோ ஆர் சமன் சய 4 அல்லது ஆர் சமன் 3 சுருக்கிறது ஆர் சமன் சய 4 ஆர் சமன் 3. இங்கே தந்திக்கிறாங்க ஆர் கிரேட்டர் தான் தொடர்பு இந்த இடத்துல பாய்ச்சிப்படுது. ஸோ இவர் மைனஸ். அப்போ ஆகவே ஆர் சமன் 3 என்றது பொருத்தமான ஆன்சர். ஸோ 3. இவ்விருத்தியின் 7ஆம் உறுப்பு 1458 என காட்டுது. பொது விகிதத்தை கண்டு பின்னால 7ஆம் உறுப்பு 1458 என காட்டுட்டான். 7ஆம் உறுப்பு 1458 சொன்னா T7ங்கிறது 1458 காட்டுறோம். என்ன செய்வோம்? Tn சமன்பாடு பாய்ப்போம். T7 ஏங்கிறது இந்த இடத்துல 2, 6ங்கிறது 3, 7ஆம் உறுப்பு அப்போ 7 சய 1. ஸோ 2 × 3 6ஆம் அடுக்கு இதை டிரெக்டாக போட்டு விட்டோம். பெருசாக யோசிக்கக்கூடாது. அப்போ இதில் சின்ன ட்ரிக் ஒன்று பார்க்கலாம். 2 × இப்போ 2ஆல் பெருக்கி தான் எந்த ஆன்சர் வருது? 3 × 6ஆம் அடுக்கு இதில் 6ஆம் சேர்க்கும் வேணும். அப்போ 7, 2, 9. ஸோ 729 பெருக்கினா 1458. அப்போ இல்லாட்டி இந்த ஸ்டெப் செய்யாமல் இதை போட்டு விட்டா நம்ம செய்கிற டைம் மிச்சம். ஏன்னா எப்படி 3 6ஆம் அடுக்கு 729 வரப்போகுது. ஏன்டா 3 9 27 81 343 343 243 வரும். ஸோ 24 பெருசாக கட்டு தேவை. அவன் தங்கி ஆன்சர் பார்த்து போட்டு செலவு இது அரவாஸ்தான இந்த வரும். ஸோ போட்டுவிட்டா சரி. அப்போ 2016ஆம் ஆண்டு வந்து கூட்டல் வித்தியம் பெருக்க வித்தி தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்து அந்த வருஷங்களில் கேள்வி பார்ப்போம். இருக்கும்.